வணக்கம். ஓகே. ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி. ஸோ வெற்றிகரமா நம்ம கொற்றவை என்ன 2 மாசத்துல முடிச்சோமா? 1.5 மாசத்துலயே முடிச்சிட்டோமா? 2.5 மாசத்துல முடிச்சோம் வச்சுக்கோங்களேன். ஜனவரி மிட்ல ஜான்வரி ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. சோ ஆமா. 2 மாசம் பரவாயில்லையே. 2 மாசத்துல முடிச்சிட்டோம் கொற்றவை. 600 and odd pages. ஆமா. ம். பெரிய அச்சீவ்மென்ட் தான் ஆக்சுவலி. பட் தேங்க்ஸ் டு ஆடியோ நினைக்கிறேன் இல்ல? ஆடியோ தேங்க்ஸ் டு பாட்காஸ்ட். Spotify. வெரி Spotify. கரெக்ட். ஆமா. ஓவராலா எனக்கு கொற்றவை வந்து ஆமா. ஐயோ அப்பா. ஆமா. ஜா தலைகாணி தான். ராஜகோபாலனுக்கு நன்றி. ஆமா. கரெக்ட். ராஜகோபாலனுக்கு நன்றி. பரவாயில்ல நல்லா தங்கு தடை இல்லாம நல்லா படிச்சாரு அவரு இல்ல? அது அந்த இன்டர்நேஷன் நல்லா இருந்தது. நிறைய பாட்காஸ்ட்ல வந்து அவங்க பேசும்போது ஒரு மாதிரி அவங்க சென்டென்ஸ் ஃபார்மேஷனே கரெக்டா இருக்காது. எங்க வந்து இன்டர்நேஷன் கொடுக்கணும்னே தெரியாது. இவர் கரெக்டா அப்படியே வாசிச்சாரு. அதனால புரிஞ்சுது. ஏன்னா புரியாத புக் இல்ல. அவர் பேசுறதுனால கொஞ்சம் புரிஞ்சுது. பட் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு கைண்ட் ஆஃப் ரெக்கார்ட் என்னோட ஓவரால் ஃபீலிங் ஆஃப்டர் ரீடிங் கொற்றவை. நான் அதுக்கு 4 ஸ்டார் தான் கொடுத்தேன். நான் கார்டுக்கு 5 ஸ்டார் கொடுத்துட்டேன். தித்தி கொற்றவைக்கு 4 ஸ்டார் தான் கொடுத்தேன். எனக்கு கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா இருந்தது. எனக்கு ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் அ வெரி நாவல் அட்டெம்ப்ட் அவர் எழுதிருக்கிறது. அவருடைய ஸ்டார்ட் பண்ணும்போது விண் என்னது விண்ணடி என்ன மலர் இந்த என்ன சொல்றாரு அவரு தங்கவேல்? அவரு மலரடி அறிந்தலள் அப்படின்னு சொல்றாருல அவரு. மண்மகள் மலரடி அறிந்தலள், அதாவது மண்ண கூட தொட்டதில்ல அப்படின்னு. சோ அவ எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி மதுரை எரிக்கிற அளவுக்கு அவ எப்படி ஆனா அப்படின்றதுக்கு ஒரு தெய்வ காரணம் கொடுத்திருக்காரு. ஒரு சாதாரண பெண்மணி அந்த மாதிரி ஆக முடியாது. அவக்குள்ள ஒரு தெய்வம் புகுந்தாதான் அந்த மாதிரி ஆக முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த சொன்னது எனக்கு அது கொஞ்சம் எனக்கு உடன்பட வரல. யூனோ அவ கண்ணகி இல்ல. அவ வந்து கன்னி. அவ ஒரு சக்தியின் வடிவம். அதனாலதான் அந்த மாதிரி அவளுக்கு ஒரு அதர்மம் வரும்போது அழிக்கிறதுக்காக அவ கண்ணகி ரூபத்துல வந்தா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சினிமாட்டிக்கா எனக்கு இருந்ததே தவிர, எனக்கு ஒரு பெண்ணுக்கு அநீதி அழிக்கப்படும் போது அவளே ஒரு சக்தியா உருமாறி அவ பண்றா அப்படின்ற ஒரு விஷயம் வரல அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது எனக்கு அந்த பகுதி. ஏன்னா ஒரு கிராமத்துல இருக்கிற பெண் வந்து படிச்சு அவ ஒரு நகரத்துக்கு வரும்போது அவ எத்தனையோ சாதிக்கிறா. பல விஷயங்கள் தெரியாதவ தெரிஞ்சுக்கிறா, சாதிக்கிறா. அந்த மாதிரி ஏன் ஒரு கண்ணகி வந்து அந்த பிகாஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து டெவலப் ஆயிருக்க கூடாது? அந்த இது எனக்கு கொஞ்சம் பட் மேபி ஹிஸ் இன்டென்ஷன் வாஸ் ஆல்சோ அவர் சொல்ற மாதிரி அந்த 5 வகை நிலத்துல அவ இப்படி போனது, அந்த காலத்து தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்காகவும் இத ஒரு நல்ல ஒரு கான்டெக்ஸ்டா அது ஒரு ஃபேப்ரிக் மாதிரி போட்டு இந்த கதையை அதுல வச்சு அவர் சொல்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா நம்ம ஒரிஜினல் சிலப்பதிகாரம் படிக்கும்போது நிறைய டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கல. இதெல்லாம் எப்படி மக்கள் அப்ப இருந்தாங்க அப்படின்ற டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாதவி அந்த மாதவியோட டிஸ்கிரிப்ஷன் இருந்தது. பட் கண்ணகி அந்த வணிகர்கள் அந்த அப்ப இருந்த வழக்க முறைகள் அதுல எதுவுமே நமக்கு தெரியல. சோ இருந்திருக்கலாம், இது இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டா தெரிஞ்சது. ஓவராலா அதனால ஒரு 4 தான் நான் கொடுத்தேன். ஏன்னா மோர் லைக் சிலப்பதிகாரத்துடைய மைய கருலேன்னு அது அப்படி விலகி வேற தடத்துல போயிடுச்சோ அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, ஒரே நிமிஷம். பாஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா தெரியல. இல்ல நம்ம பேசிட்டு இருக்கலாம். உங்களுடைய ஜெனரல் ஃபீலிங் என்ன? நான் கடைசியா பேசுறேன்னு நினைச்சேன். சரி, ஓகே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுல ஆப்வியஸ்லி சிலப்பதிகாரம் தான் கொற்றவை அப்படின்ற மாதிரியான ஒரு வாசிக்காதவங்களுக்கு பொதுவா அப்படிதான் சொல்லப்படுது இல்லையா? ஆனா ஆரம்பம் வந்து அப்படி இல்ல. சிலப்பதிகாரத்துல இருந்து ஓப்பன் ஆகல கதை. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மொழி தொடங்கிய மக்கள் தொடங்கிய காலத்துல இருந்தே இது உருவாகுது. குலங்கள் எப்படி உருவாகுது அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த கதை எங்க போகுது அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல சில இது இருக்கு. கொற்றவைன்னா சிலப்பதிகாரம் சொல்லிதான் பொதுவா விமர்சனங்கள் இருக்கு. கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து சேர்றதுக்கு ஒரு முழு பகுதி 5 பகுதியா பிரிச்சிருக்காங்க நாவல. அதுல ஒரு முழு பகுதி முடிஞ்சிருது. 2வது பகுதியிலும் தான்
சிலப்பதிகாரம் தொடங்குது. அப்படிங்கும்போதே சிலப்பதிகாரத்தின் கதையை மறு ஆக்கம் செய்யறது மட்டுமே இந்த புத்தகத்தின் குறிக்கோள் இல்ல. அது மட்டுமே கரு இல்ல அப்படின்றது அந்த முதல் பாகத்தை வாசிக்கும் போதே தெரிஞ்சிருது. வேற ஒரு இடத்துல கொண்டு போய் இதை கனெக்ட் பண்றதுக்காக தான் அவ்வளவு விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஏன் சிலப்பதிகாரம் ஒரு நாடக காப்பியம் இல்லையா? அது பரவலா பேசப்பட்டு மக்கள் எல்லாத்துக்குமே கதை தெரியும். ஆனா அந்த வடிவத்திலேயே போச்சுன்னா அது வெறும் திரும்ப ரீடெல்லிங் ஆஃப் த ஸ்டோரியா தான் இருக்கும் இல்லையா? மறு ஆக்கமா இருக்காது. அந்த வகையில தான் இது வேறுபடுதுன்னு நினைக்கிறேன். அருணா ஆரம்பத்துல சொன்ன ஒரு விஷயத்துக்கு இது ஒரு கமெண்டா சொல்லணும்னு நினைச்சேன் நானு. சாரி அருணா, நீங்க வெளில போனதுனால நான் அப்படி ஃபில் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்பேஸை. நீங்க தொடங்கலாம். அதுதான் நான் சொல்ல விரும்பினேன். அதாவது ஒரு கொற்றவைன்றதே கண்ணகியுடைய பெயர் இல்ல இல்லையா? கொற்றவைன்றதே ஒரு தெய்வம் தானே, கன்னி தெய்வம் தான். சோ இது கொற்றவைன்னு அவர் பெயர் வச்சதே வந்து சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்றதுக்கு இல்ல. சிலப்பதிகாரம் ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னும் கண்ணகி கொற்றவையா மாறுறா இல்லையா? அவ ஒரு தெய்வமா மாறுகிறாள். So it's got a larger canvas. It's a story about கொற்றவை and எப்படி வந்து ஒரு தசாவதாரத்துல வந்து ஒரு எப்படி நம்ம ஒவ்வொரு முறை அநீதி நடக்கும்போது விஷ்ணு ஒரு ஒரு உருவம் எடுத்துட்டு வந்து அழிக்கிறாருன்ற மாதிரி ஒவ்வொரு முறை அநீதி நடக்கும் போதும் கொற்றவைன்ற அந்த கன்னி தெய்வம் வந்து ஒரு ஒரு உருவம் இந்த இதுல கண்ணகின்ற ஒரு உருவத்தை எடுத்துட்டு வந்து மதுரை அழிக்கிறது தான் ஒரு ஸ்டோரியோ அப்படின்ற விதத்துல நான் அதை பாக்குறேன். அந்த மாதிரி இருக்கலாம். பிகாஸ் சிலப்பதிகாரம் பை இட் செல்ஃப் ஸ்டாண்ட்ஸ் அஸ் அ பெரிய இலக்கியம். நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றது. இது வந்து ரீடெய்லிங் போது அதை திருப்பி அதே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு பகவத்கீதா மாதிரி ஒரு புக்கை எடுத்து பல பேர் மொழிபெயர்க்கிறாங்க. பாரதியாருடைய பகவத்கீதா இருக்கு, இந்த இஸ்கானோட பகவத்கீதா, பல வகையான பகவத்கீதா இருக்கு. அவங்களுடைய கண்ணோட்டத்துல என்ன அவங்க அதை இந்த ஸ்லோகாஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல வந்து ஒரு பியோர் சிலப்பதிகாரமா எடுத்து அவர் வந்து சொல்லியிருக்கலாம். ஆஸ் அ ஃபெமினிஸ்ட் வந்து கண்ணகி நான் கோவலன் பண்ண தப்ப நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரீடெய்லிங்கா கூட இருந்திருக்கலாம். சிலப்பதிகாரத்தை வேற விதமா நான் பாக்குறேன், கண்ணகி வந்து ஒரு மாடர்ன் உமனா பாக்குறேன், அந்த மாதிரி எத்தனையோ விதத்துல அவர் ரீடெல் பண்ணிருக்கலாம் இந்த ஸ்டோரிய. பட் ஐ திங்க் இது வந்து ஹி இஸ் யூசிங் சிலப்பதிகாரம் as a vehicle to drive his philosophy அப்படின்றதுதான் எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா தோணுது. ஹீஸ் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் அண்ட் பிலோசபிக்கல் டீச்சிங்ஸ் தான் இதை வச்சு அவர் டிரைவ் பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷ்ணுபுரம் மாதிரி ஒரு நாவல் அப்படின்னு அதான் எனக்கு ஓவரால் ஃபீலிங். அதனால எனக்கு இது ஒரு சிலப்பதிகாரத்துடைய ஆத்தென்டிசிட்டி எனக்கு கிடைக்கல. அதனாலதான் நான் ஒரு ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லிட்டில் அண்டர்வெல்ம்ட் அண்ட் லிட்டில் டிஸாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு நோ கண்ணகியோட மைண்ட்ல என்ன போச்சு, கோவலன் ஏன் அந்த மாதிரி ஆச்சு, அந்த காலத்துல எதனால அந்த மாதிரி இந்த வேல்யூ சிஸ்டம் இருந்தது, ஒரு கணவன் வந்து கணிகையோடைய இல்லத்துக்கு போனா கூட அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனா அவன் மாத்திரம் கற்பகரிசியா இருக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் சிலப்பதிகாரம். அதெல்லாம் வந்து நமக்கு அட்ரஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கே வரல. அவன் மாத்திரம் ஏன் கற்பகரசியா இருக்கணும், அவன் போனா பரவாயில்லையா, கணிகை கிட்ட போனா பரவாயில்லையா, ஏன் வந்து கணிகையர் அவ்வளவு இதா வச்சிருந்தாங்க, அவ கணிகையர் வந்து அந்த குலத்துல இருந்து வெளியில வந்து ஒரு சீர்மகளா ஆகணும்னு அவ மாறி விரும்புறா, அவளுக்குள்ள அந்த ஏக்கம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் அட்ரஸ் பெருசா பண்ண மாதிரி எனக்கு தோணல. அவ்வளவுதான் ஓவரால் ஃபீலிங் எனக்கு கொற்றவையில. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. தங்கவேல் நீங்க போங்க, அதுக்கப்புறம் கடைசியா நான் பேசுறேன். ஆமா, எனக்கு வந்து அந்த நடுவுல உள்ள 3 சாப்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்றதை விட ஓரளவுக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லணும். முதல் சாப்டரும் கடைசி சாப்டரும் வந்து கொஞ்சம் தரையில இல்லாத மாதிரி இருந்தது. முதல்ல வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு செட்டிங் தான் இல்லையா? அந்த செட்டிங் வந்து ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி கடைசி சாப்டர்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, மதுரை எரிச்சாச்சு, கோவலன் கண்ணகி மதுரையை விட்டு கிளம்பி போயிட்டாங்க, அங்க தெய்வம் ஆயிட்டாங்க அப்படின்றது வரைக்கும் தான் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொற்றவையில என்ன, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்துல என்ன இருக்க முடியும் அப்படின்னா, அந்த கிளம்பி போன கண்ணகி அந்த தெய்வமா ஆன தொன்ம கதைகளை சொல்றது. அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்களின் ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும்ல, எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க, அதை எப்படி அடாப்ட் ஆகுறாங்க அப்படின்றது. அப்புறம் கண்ணகி போய் சேர்ந்த நிலப்பகுதியுடைய அரசியல் ஒண்ணு இருக்கு. சேர நாட்டுக்கு போய் சேர்றாங்க. அங்க இருந்த மன்னர்கள், அவங்களோட
ஒரு மாதிரியான டைம்லைன், பெரிய டைம்லைன் ஒண்ணு அங்க ட்ரா பண்ணப்படுது. கண்ணகி போனதுக்கு அப்புறமா. ஐயப்பனுடைய கதை வருது. அப்புறமா நெறைய சிறு தெய்வங்களுடைய கதைகள் வருது. அங்கேருந்து புத்த பிக்குகளுக்கு கதை வருது. அங்கேருந்து அ மாடர்ன் கலோனியலிசம்க்கு வந்து பிரசன்ட் டேக்கு வந்து கதை முடியுது. ஒரு வகையில இது ஒரு ஃபுல் பிக்சராவும் பார்க்கலாம். அம் அதே நேரத்துல இத 2 துருவமாவும் பார்க்குறேன். வானவில்லின் 2 எல்லை மாதிரியான ஒரு ஸ்பெக்ட்ரம் இருந்துச்சு. முடியிற இடம் கரண்ட் டே, கன்டெம்பரரி டேல கன்னியாகுமரியில முடியுது கதை. அது வந்து கிரவுண்டடா இருக்கு. ஆரம்ப சாப்டர் இருக்கு இல்லையா? முதல் சாப்டர் அது எங்கேயோ காலத்துக்கு எட்டாத தூரத்தில இருந்து கதை தொடங்குச்சு. மொழி உருவான இடத்துல இருந்து, குலங்கள் உருவான இடத்துல இருந்து கதை உருவாச்சு. அப்படிங்கும்போது ஒரு பெரிய நாவல் இந்த மாதிரியான ஒரு முழு பிக்சரையும் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது. அத நல்லா பயன்படுத்தியிருக்காரு ஆத்தர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரே நேரத்துல நமக்கு கான்சன்ட்ரேட்டடா ஒரு கதைய மட்டும் சொல்லாம, ஒரு கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் ஒரு வரலாறு இல்லது ஒரு இன்னும் மொழி உருவான காலம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 40,000, 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கன்டெம்பரரி டேல கொண்டு வந்து நிறுத்தின மாதிரியான இதா இருந்துச்சு. அ தொடர்ந்து நான் இந்த மாதிரியான புனைவுகள் வாசிக்கும்போது நான் முயற்சி பண்றது என்னன்னா, இத வந்து ஒரு வரலாற்று தகவலாகவோ அல்லது எனக்கு தேவையான எவிடன்ஸ் இதுலேருந்து எடுத்துக்கணுன்றத வந்து நான் தொடர்ந்து என்ன நானே இல்லன்னு சொல்லிட்டே இருப்பேன். இது புனைவு, அத புனைவா தான் படிக்கணும் அப்படின்றது. அதனால இந்த ஆண்டுகள கோட் பண்றது நான் எப்போதுமே விரும்ப மாட்டேன். அ ஆனா இது ஒரு தொன்மத்திலிருந்து தொடங்கி இன்றைய காலம் வரைக்கும் வந்து முடியிற மாதிரியான ஒரு நீண்ட கோடு, அல்லது அத முழுக்க வளைச்சு ஒரு வட்டமாக்குன மாதிரியான ஒரு அமைப்பு இந்த இந்த கதையில எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த நாவலுடைய வடிவத்துல எனக்கு பிடிச்சிருந்தது. அது போக நெறைய கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க தமிழ்ல எழுதியிருக்கிறதாக சொல்லப்பட்டுச்சு. நான் அத உணர்ந்தேன். வாசிக்கும்போதும், கேட்கும்போதுமே உணர்ந்தேன். ஆம் அதோடைய மொழி நடையுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மொழி நடைய வந்து அ சற்று மாத்தவும் செஞ்சிருந்தாங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல. இப்போ போர்ச்சுகீசியர்களுடைய காலகட்டம் இருக்கிற மாதிரியான இடத்துல, வேற சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், பாமர மக்கள் பேசக்கூடிய மொழி வேறையா இருந்துச்சு. அதே இது கண்ணகி பாலை நிலத்த தாண்டி வரும்போது, அங்க ஒரு கூத்து நடக்குது. அங்க இருந்த பாமர மக்களுடைய மொழி நடை வந்து கொஞ்சம் வேறையா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு செஞ்சிருந்தாங்க. அது எனக்கு புடிச்சிருந்தது. ஆனா சில இடங்கள்ல கொஞ்சம் நீளமான வர்ணனைகள் இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். எடிட்டிங் பத்தி நம்ம பேசியிருந்தோம். இது வந்து முழுக்க ஆத்தர் தன்ன படைப்புக்கு ஒப்படைச்சுட்டு என்ன மனசுல வருதோ, அத அப்படியே எழுதி அ பதிப்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு படைப்பு ரொம்ப ரேர் தான் இல்லையா? உலகத்துல. அந்த மாரியும் கிடைக்காது. ஒரு ராவான கன்டென்ட் ஃப்ரம் த ஆத்தர். அந்த வகையில பார்த்தா, இது வந்து போத் ஸ்பெஷல்ன்னு சொல்லலாம். இல்ல இன்னும் எடிட் பண்ணியிருக்கலான்ற மாதிரியும் தோணுச்சு. ஆம். அப்புறம் இதுல வந்து ஒரிஜினல் சிலப்பதிகாரத்துல இருந்த மாதிரி இல்லாம, சில புது பார்வைகள் வைக்கப்பட்டிருந்தது. ஆம், உதாரணத்துக்கு கண்ணகி கூட வந்த இவங்க 2 பேத்து கூட வந்த ஆள் வந்து கவுந்தியடிகள் கிடையாது. அவங்க வந்து ஒரு நீலி அப்படின்னு சொன்னது ஒரு முதல் பார்வை. நீலியின் துணையோட கண்ணகி உலகத்தை பார்ப்பது, நீலியின் கண்களால் கண்ணகி உலகத்தை பார்ப்பது, அதன் மூலமா அவளுடைய மனசுலயும், நடவடிக்கைகள்லயும், அறிவுலயும் ஏற்படக்கூடிய மாற்றத்த வந்து அந்த 5 நிலங்களின் வழியா கடந்து வர்றத சொல்லியிருந்தாங்க. அது ஒரு புது பார்வை. ஒரிஜினல் சிலப்பதிகாரத்துல இல்லாதது. அப்புறம் 2வது நீங்க சொன்னது. கண்ணகி தனி ஒருவளா போயி தன்னுடைய முலையை அறிந்து அ மதுரையை எரிச்சதாக சிலப்பதிகாரத்துல இருக்கும். அவருடைய கோபம் வந்து தீத்தணலாகி தான் மதுரை எரிக்கப்பட்டது அப்படின்னு. ஆனா இங்க வந்து ஒரு பெரு நிறை கொண்ட பெண்களோட தான் அவ ஒரு பிரதிநிதியா தான் சபைக்குள்ள போறா. அந்த கோபம் வந்து அவ கூட வர்றது ஒரு பெரிய கலக கும்பல் அப்படின்னு நீங்க சாதாரணமா பார்க்கலாம். ஆனா அதையே வந்து ஒரு தெய்வங்களின் கூட்டம் அல்லது அ அறச்சீற்றத்தினால் பெண்கள் எழுந்து வருவது அப்படின்ற மாரியும் பார்க்கலாம். ஏன்னா, அங்க பாண்டியனுடைய அரசு வந்து சரியா நடக்கல. மற்ற 7 குலங்கள்ல இருந்தும் வெளியில இருந்து ஆளுங்க வந்து அங்க ஒரு பெரிய கலகம் ஏற்படுது. அந்த கலகத்தின் பகுதியா தான் அந்த ஊர் எரிக்கப்பட்டிருக்கலாம். அப்படின்றத நேரடியா சொல்லாம, அத வந்து ஒரு பல தொன்ம கதைகளின் மூலமாக இணைச்சு, கண்ணகி அதை முதல் பிரதானமான ஒரு தெய்வமா அங்க ஆக்குனது. அதுக்கான முகாந்திரத்த முன்னாடி எல்லாமே கதைகள்ல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஆ அப்புறம் 3வது இன்னொரு வேறுபட்ட பார்வை என்ன அப்டின்னா, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா, கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்ணகி வந்து எப்படி தெய்வம் ஆக்கப்பட்டாள்? இல்ல தெய்வம் ஆகியிருப்பா?
அப்படின்றது வந்து ஒரிஜினல் சிலப்பதிகாரத்துல இருக்கு. அது கிளம்பி போறதோட முடிஞ்சிருக்கும். அப்புறம் ஒரு புஷ்ப விமானத்துல கோவலன் வர மாதிரியும், அவங்க ஏறி போற மாதிரியுமான ஒரு காட்சியோட முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த 3வது பார்வை அத மணிமேகலை வரைக்கும் எடுத்துட்டு போய், அங்கே இருந்து இன்றைய காலகட்டத்துக்கு எடுத்துட்டு வந்தது வந்து புதிய பார்வையா இருந்துச்சு. இந்த 3 விஷயமும் வந்து ஒரிஜினல் சிலப்பதிகாரத்துல இல்லாத மறு ஆக்கத்துக்கு தேவையான ஜஸ்டிஃபிகேஷனா எனக்கு தோணுச்சு. ஆம், அப்புறம் இது வந்து ஒரு செவ்வியல் புத்தகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இது தொடர்ந்து வாசிக்கப்பட வேண்டிய மாதிரியான ஒரு புத்தகம். இது ஒன் டைம் ஸ்டோரி மாதிரியானது இல்ல இல்லையா? இதோடைய ருசியே ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்லயும், அப்புறம் காட்சிகள்லயும், அமைப்புகள்லயும் தான் இருக்கு. இது வந்து தொடர்ந்து வாசிக்கப்பட்டுட்டே இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான். அல்லது இத பத்தி விமர்சனங்கள வாசிக்கிறது, இந்த மாதிரியான நம்மலாம் கூடி சேர்ந்து பேசுறது, ஆ ஒருவருடைய பார்வை என்ன? இதுல பிலாசபிக்கல் பார்வை என்ன இருக்கு? நாட்டாரியல் பார்வை என்ன இருக்கு? அரசியல் பார்வை என்ன இருக்கு? இந்த மாதிரி வேற வேற ஆங்கிள்ல நாம தொடர்ந்து இந்த புத்தகத்த வந்து பார்த்துட்டே இருக்கலாம், அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. சொல்லி சொல்லி தீராத கதைகள் தான் இல்லையா? மகாபாரதம், ராமாயணம், ஆ அப்புறம் சிலப்பதிகாரம் மாதிரியான கதைகள்லாம். அதனால தான் அது தொடர்ந்து நாடக காப்பியமாகவும், தெருக்கூத்தாகவும் வேற வேற வடிவங்கள்ல படைக்கப்பட்டுட்டே இருக்கு. அதுல ஒரு வடிவம் தான் நாம இன்னைக்கு வாசிச்சிருக்கிறதுன்னு நெனைக்கிறேன். அதனால முடிவற்ற சாத்தியங்கள் கொண்ட வாசிப்பு இருக்க மாரியான புத்தகம் தான் இது. அந்த வகையில நண்பர்களோட சேர்ந்து வாசிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சூப்பர். நண்பர்களோட சேர்ந்து வாசிச்சாதான் முடிஞ்சது ஆக்சுவலி. தனியா வாசி ஆமா. ஒரு சாப்டரோட பார்ட் 1லயே வந்து நம்ம அப்படியே அப்புறம் பாத்துக்கலாம் கீழ வச்சிருக்கோம். கரெக்ட். ஓகே. நீங்க சொல்லுங்க தீப்தி, நீங்க என்ன? சோ கொற்றவை வந்து எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, நம்ம முன்னாடியே நம்ம குரூப்பா சிலப்பதிகாரம் படிச்சிருக்கோம். சோ ஜெயமோகன் வந்து அத பத்தி என்ன எழுதியிருக்காரு அப்படின்ற வந்து ஒரு ஒரு இது கியூரியாசிட்டி இருந்தது. இவர் வந்து என்னன்னா 5 பார்ட்ஸா வந்து இந்த எடுத்திருக்காரு. அதுல வந்து இந்த 5 பூதங்கள் மாரி நிலம், நீர், காற்று, வான், எரி இந்த மாரி பிரிச்சுட்டு, நீங்க சொன்ன மாதிரியே வந்து சிலப்பதிகாரத்துல ஆரம்பிக்காம முதல்ல இருந்தே மொழியின் இது லைக் ஒரிஜின் ஆஃப் மொழி, ஒரிஜின் ஆஃப் ஆல் தீஸ் என்ன சொல்றது, இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து அத பத்தி எல்லாம் ஒண்ணா வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கான்டெக்ஸ்ட் செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுலதான் வந்து கொற்றவை அப்படின்றது வந்து ஒரு கொல்லும் தாய் உடைய விரிவாக்கம் தான், ஐ மீன் சுருக்கம் தான் கொற்றவை. சோ அது கடைசியில வந்து கண்ணகி கொற்றையா இருக்கிறது ஆக்சுவலி அவர் கொல்லும் தாய். அத வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த மாதிரி போகும்போது என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இவர் வந்து சிலப்பதிகாரம்ல வந்து இளங்கோவடிகள் வந்து அந்த தமிழகத்துல வந்து சேரன், சோழன், பாண்டியன் அப்படின்ற 3 கிங்டம்ஸ் இருக்கு. வந்து இவங்கெல்லாம் வந்து ஸ்டார்டட் வித் சோழன் நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டு போயிட்டு, அங்க கோவலன் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவ வந்து சேர நாட்டுக்கு போறா. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு படி மேல போயிட்டு ஈவன் வித்தின் த கிங்டம்ஸ் டெரிட்டோரியல் இதுவும் வந்து அவரு கவர் பண்ணியிருக்காரு. அதாவது நிலம்லயே வந்து உங்களுக்கு மருதம், நெய்தல், முல்லை, குறிஞ்சி, பாலம், இதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு இவங்க சோழ நாட்டுல இருந்து சேர நாட்டு சாரி பாண்டிய நாட்டு போகும்போது இதெல்லாம் கவர் பண்றது அந்த அந்த நாட்டுல உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. சிலப்பதிகாரம்லயும் வந்து நிறைய அந்த எக்ஸ்டர்னல் டிஸ்கிரிப்ஷன், புறம் டிஸ்கிரிப்ஷன் இருந்தது. நாட் கம்ப்ளீட்லி பட் இருந்தது. பட் இவர் வந்து என்ன பண்றாருன்னா, சிலப்பதிகாரம்ல வந்து எங்க இலாபரேட்டா டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அதை அவர் தவிர்த்திருக்காரு. அதுலயே நீங்க படிச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த உதாரணத்துக்கு வந்து மாதவியோடைய வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இதுல ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி கோப்பெருந்தேவியோட டிஸ்கிரிப்ஷன் இதுல நிறைய இருக்கு. சிமிலர்லி வந்து சிலப்பதிகாரம் ஒரிஜினல்ல வந்து உங்களுக்கு கோவலன் வந்து மாதவியை ஏன் விட்டுட்டு போனான்ற ஒரு கான்கிரீட் ரீசன் இருக்கு. அவன் வந்து வேற யாரையோ பாக்குறா, அதுல வந்து அவன் ஜெலஸ் ஆயிட்டுச்சு, இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு வரான். இதுல வந்து அந்த மாதிரி பெருசா சொல்லல, வந்துடுறாரு. பிகாஸ் அவருக்கு அந்த வெல்த்தும் கம்மி ஆயிடுத்து, அதனால வந்து திரும்பி வராரு, அவ்வளவுதான். அது பெருசா வந்து சொல்ல. அதே மாதிரி அதான் சொல்றேன், லைக் இங்க வந்து எப்படின்னா, அங்க வந்து கோவலன் ஆஃப்டர் கமிங் பேக் ஃப்ரம் மாதவி அண்ட் கோயிங் வித் இது, அவரோட அந்த மனநிலை பெருசா அதுல இல்ல. ஆக்சுவலி என்ன அவன் நினைச்சான் அதெல்லாம் இல்ல. இதுல வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, த்ரூ அவுட் தட் ஜேர்னி கோவலனுடைய இன்ன மோனோலாக் நிறைய ரிப்பீட்டடா கேட்கிறோம்.
படிக்கிறோம். அவர் வந்து அவன் என்ன நினைக்கிறான்? அவன் வந்து த்ரூ அவுட் அந்த ஜர்னி அந்த சோழ நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டு வர அந்த கம்ப்ளீட் நிலம்ல வந்து கண்ணகி என்ன நினைக்கிறா? கண்ணகி என்ன நினைக்கிறா? இன்ஃபேக்ட் சிலதெல்லாம் வந்து அவன் இன்ஸ்டிகேட் பண்றான். அவளுக்கு கோவம் வரணும், என்ன மேல கோவம் வரணும்னு நிறைய இன்ஸ்டிகேட் பண்றான். பட் கண்ணகி வந்து கண்ணகியோட இன்னும் மோனோலாக் நம்ம கேட்கறது இல்ல. எல்லாமே வந்து நம்ம அவருடைய எக்ஸ்டர்னல் தான் பாக்குறோம். மேபி பிகாஸ் ஜெயமோகன் இஸ் அ மேல் ஆத்தர்னால he is talking from கோவலன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க த்ரூ அவுட் பாத்தீங்கன்னா கோவலோட இன்ன மோனோலாக் நிறைய இருக்கும். அவன் வந்து என்ன நினைக்கிறான், கண்ணகி இது வந்து அவ பார்வை ஒருத்தர் வெளியில இருந்து பார்த்துட்டு அவன் இப்படிதான் நினைக்கிறா எப்படி நினைக்கிறான்னு தெரியும். அவ என்ன நினைக்கிறான்றது நமக்கு எங்கேயுமே வரவே இல்லை இதுல. அட்லீஸ்ட் எனக்கு அப்படி தோணல. she is seeing these things. அந்த நீலி வந்து அவளுக்கு பார்வை கொடுக்கறா, அது என்ன பாக்குறா அப்படின்றது தெரியறதே தவிர அவ என்ன நினைக்கான்றது அவ பேச்சு மூலமாவோ இல்ல மத்தவங்க வந்து அவளை பாக்குற மூலமாவோ தான் தெரியறது. சோ அவளோட இன்ன ஃபீலிங்ஸ் எங்கேயுமே வந்து அவ வெளிப்படையா இல்ல இங்க எங்கேயுமே டிஸ்கிரைப் பண்ணல. பட் ஒன் திங் விச் ஐ ஃபெல்ட் அபவுட் திஸ் நாவல் வாஸ், ஜெயமோகன் நான் வந்து நம்ம படிச்ச எந்த புக்ஸ்லயுமே வந்து எனக்கு அட்லீஸ்ட் எப்படி தோணுச்சுன்னா, அவர் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸை வந்து ஒரு ஒரு சிங்கிள் இதுலதான் வந்து அவர் எழுதியிருக்காரு. மாதிரி ஒன் டைமென்ஷனலா தான் இருக்கும் எப்பவுமே. இந்த புக்ல தான் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் நாட் ஒன் டைமென்ஷனல். அந்த கேரக்டர் ஆர்க்க நல்லா கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி வந்து அந்த பவர்ஃபுல் ஃபீமேல் இது நிறைய இதுல இருக்கு, எல்லா ஸ்டேஜ்லயுமே இருக்கு. கண்ணகியா இருக்கட்டும், இல்ல அந்த கடைசியில அந்த கொற்றவை தாய் வந்து அந்த ஃபைட் பண்ணி அதெல்லாமே வந்து ஆர் ஒரு பெண் வரா, அதனால அவனால என்ன பண்ண முடியும், ஆஃப்டர் ஆல் ஷீஸ் பிகர் திஸ் திங். அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இருக்கு. அது வந்து நான் ரொம்ப பார்த்தது இல்ல ஜெயமோகனோட படைப்புகள்ல. இதுல நான் நிறைய இதுல பார்த்திருக்கேன் நான் நிறைய. மத்தது என்ன சொல்றது இருக்கு, அவ்வளவுதான் நினைக்கிறேன். யா, ஸோ தட் வாஸ் ஆல் ஐ ஃபெல்ட். இட் வாஸ் ஓகே. தங்கவேல் சொன்ன மாதிரி இந்த மிடில் 3 chapters வந்து it was very interesting. It was from சிலப்பதிகாரம் itself, but it was not அவர் வந்து அவரோட ரீடெல்லிங்கா எழுதியிருக்காரு. And since we already know the story, it was easy to consume those 3 chapters. அதனால வந்து எனக்கு இந்த பேஸ் ஸ்டோரி நமக்கு தெரியும், அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்றது இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு see all these. அந்த யவன இது, சைனீஸ் இது, அந்த அந்த எக்ஸ்டர்னல் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவ்வளவுதான். கரெக்ட். நீங்க சொன்னது ஒரு பாயிண்ட் எனக்கு ஐ அக்ரி வித், ரெசனேட்டட் வித் மீ ஆல்சோ. அவர் பெண்ணை அவர் பிரசன்ட் பண்ணிருக்கிற இந்த புத்தகத்துல அவர் வந்து கொற்றவைன்ற பேர், கொற்றவைன்றவ அந்த அவருடைய சக்தி வடிவம், அந்த கொற்றவை வடிவம் தான் ஆதி காலத்துல இருந்த உண்மை பழம்பொருள், பழம் கடவுள் அப்படின்ற மாதிரி அவர் பிரசன்ட் பண்ணது. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது தென்குமரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு இல்லையா. கடல் உள்ள வர 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 மக்கள் வந்து வடக்கு பக்கம் போயிட்டே இருக்காங்க. அதனாலதான் தெற்கு பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து டெத்து, அவங்க வந்து ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்காங்க, கடலுக்கடியில் இருக்காங்க. அது வந்து தென் பக்கம் பார்த்தா வந்து அசுபம், அது வந்து இறப்ப குறிக்குது அப்படின்னு எல்லாரும் வடக்கு போயிட்டே இருக்காங்க இல்லையா. நிலம் கடல் வர 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 மேல போயிட்டு இருக்காங்க. அதனால பல தடவை மதுரை வந்துட்டே இருக்கு. மதுரைன்றது ஒரு ஊர் கிடையாது, மதுரைன்றது பல மதுரைகள் இருக்கு அப்படின்றது பிசிக்கலா இட் இஸ் ட்ரூ. பிகாஸ் people keep rebuilding the city because of the sea coming in, but also because மதுரைன்றது ஒரு symbolism of place where இவ்வளவு அராஜகம் நடக்குது. மதுரை is a place where அத்தாரிட்டி அந்த இவ்வளோ அநியாயங்கள் நடக்கும் போது அந்த மதுரை ஏற்படுது, அந்த அநியாயங்கள் அறியப்படும் போது இந்த மாதிரி காலத்துல இந்த மாதிரி மதுரை வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி வரும்போது ஒரு சக்தி வடிவத்துல ஒரு பெண் வந்து அழிக்கக்கூடிய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பாலிசம் மாதிரி அவர் சொல்றாரா அப்படிங்கறது ஒன்று இருக்கு. சோ இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் அந்த தென் தெய்வம் தான் ஸ்டார்ட் பண்ண, கடலுக்கு அடியில கண்ணை விழிச்சிட்டு சிரிப்போட புன்னகையோட ஒரு சக்தி படுத்துட்டு இருக்கா, அவகிட்ட 1000 சக்திகள் வந்து வெளியில வராங்க அப்படின்ற ஒரு இடத்துல சொல்றாரு. பல இடத்துல வந்து சிவன் வந்து ஒரு சாதாரண ஒரு வேடவனா ஒரு காட்டி மலைக்கு மேலே போய் அவனுக்கு வந்து கான்சியஸ்னஸ் வருது, அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்த அப்புறம் திருப்பியும் அவன் சிவனா வந்து அவனை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணர், திருமால்,
சுப்பிரமணியரையும் முருகன். ஒரு சாதாரண ஒரு மனுஷனா தான் வந்து முருகனை கூட அவர் காட்டுறாரு. எப்படி வந்து வள்ளிய வந்து கவர்ந்துட்டு வராரு முருகன். அது 2 குலங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஒரு சண்டை. அந்த சண்டையில வந்து முருகன் எப்படி ஏமாத்தி வள்ளிய வந்து கல்யாணம் பண்ணிட்டு வராரு. வந்தப்போ தெய்வானை வள்ளிய எப்படி ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயங்கள் எல்லாரையுமே கடவுள ஒரு சாதாரணமா அவர் காட்டுறாரு. ஆனா இந்த இதுல வந்து பெண்ண முதன்மையா வச்சு, சக்தி வடிவத்த முதன்மையா வச்சு எழுதியிருக்காரு. மாதவி கூட கணிகையா இருந்தா கூட அவளுக்கு இருக்கிற அந்த ஆம்பிஷன், அவ வந்து கோவலன விரும்பல. அவ கோவலன எதுக்காக விரும்பினா அப்படின்னா, இந்த கணிகை தொழில்ன்னு அவ வெளில வந்து தனக்கு ஒரு தன் குலத்துக்கும் வேற ஒரு தனக்கும் ஒரு ஐடென்டிட்டி. இது கிடைக்கணும். அங்கீகாரம் அங்கீகாரம். கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவ வெளில வரா. அது அதனால கோவலன் விட்டு போன அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த கடிதத்த அவ அனுப்பி அவன் வந்து மணிமேகலை என்னுடைய பெண் அப்படின்னு பெண். அவன் வந்து அக்ரி பண்ற வரைக்கும் வரைக்கும் தான் அவ ஷி இஸ் ஹாப்பி வித் தட் அதுதான் யா. அவளுக்கு வேணும். அது தவிர வேற எதுவும் வேண்டாம். அதே மாதிரி கண்ணகியும் வந்து கோவலன் திருப்பி அவகிட்ட வரும்போது முதல்ல வந்து அவ எரிச்சல் தான் படுறா. அவளுக்கு பிடிக்கல அவளுக்கு. பட் அவ வந்து இது இப்படிதான் ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னு நடந்துக்கிறதுனால அவ வந்து அவன அக்செப்ட் பண்ணிட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு மதுரை கிளம்புறா. பட் மதுரை கிளம்பும்போது டுவர்ட்ஸ் இது நீலியோட சேர்ந்து அவ தன்னுடைய அஹ், உருமாறிடுறா. அவ வந்து கண்ணகி இல்ல இனிமே. அவ ஆக்சுவலி கொற்றவை. அவ வந்து ஒரு நீலி. அதனால அவ வந்து ம். கோவலன் தேவைப்படல. ஒரு நீலிக்கு கோவலன் தேவைப்படல. அந்த ம். கோவலனுடைய அந்த ஊழ்வினைய வச்சு கண்ணகி தன்னுடைய வேலையை நடத்திக்கிறா. அதாவது மதுரை எரிக்கிறது தான் அவளுக்கு வேலை. ம். கோவலன காப்பாத்துறது அவளுக்கு வேலை கிடையாது. சோ அந்த மாதிரி அவர் வந்து குடுத்திருக்காரு முக்கியத்துவம். சோ அது ஐ அக்ரி வித் தட். சோ அது இந்த வெரி வெரி ஃபீமேல் சென்ட்ரிக் ஸ்டோரி அவர் எழுதியிருக்காரு. ஓகே. ஒரே ஒரு இது நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த ஆம், அதாவது இந்த கற் கற்புனா அது பெண்ணுக்கு மட்டும் தான்றது அந்த ஒரிஜினல்ல இருக்கு. அத மாத்தி எழுதியிருந்தாருன்னா, இது ஒரு நியூ இதுன்னு நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். அதையே கன்டின்யூ ஸ்டோரி. பண்றாரே அப்டின்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஒரு இடத்துல வந்து அவர் வந்து இந்த அ இவங்கலாம் போய் ஒரு இடத்துல தங்குறாங்க நைட்டு. அப்ப வந்து ஒரு பாட்டி ஒருத்தி இருக்கா. பாட்டியோட கான்வர்சேஷன் இருக்கு. அதுல வந்து அ இந்த இந்த ஒரு ஒரு விஷயம் பேசுறாங்க. இந்த மாதிரி கற்பு, இந்த இது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, கண்ணகி அந்த இடத்துல மட்டும் கண்ணகியோடைய தாட்ஸ் வந்து இருக்கு. ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. அதுல வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது? இட்ஸ் வெரி I mean, we don't know what she's actually thinking exactly, but this is my understanding is that she's thinking that, oh, I wishன்ட்டு இல்ல. பட் இப்படிதான் இருக்கு. அது வேற வழி இல்லன்ற மாதிரி. அந்த ம். கற்புன்றது ஆமா, அந்த மாரி ஒரு இடத்துல எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி அந்த ஆமா. இதுல எனக்கும் அந்த ஆசை இருக்கு. பட் அது நான் அந்த மாரியா என்னன்னு தெரியல. பட் ஐ டோன்ட் நோ இட்ஸ் வெரி இது பட் ஐ ஃபெல்ட் தட் வே. லைக் ஓ நம்ம திஸ் இத இஸ் பத்தி ஜஸ்ட் நம்ம WhatsAppல நம்ம ஆமா, டிஸ்கஸ் ஆமா. பண்ணோம் இல்லையா? நம்ம இத பத்தி பேசினோம் WhatsAppல. ம். அந்த பர்ட்டிகுலர் தகவல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த லைன் என்னன்னு அவ கண்ணகி சொல்றா இல்லையா? எது ஆம், வந்து நீங்காதது எது அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே தொடர்ச்சியா இருக்கிறது, நீங்காதது எது, அழியாதது எதோ அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ம். அ ஆமா. ஆனா அந்த எனக்கு இடம் தெரியல. வந்து ஆமா, நீங்க சொல்ற அந்த இடம் நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அது மறந்துருச்சு. எங்க அதனால அத ஆமா. பத்தி நடக்குதுன்னு நம்ம அதாவது தெரியல. திரும்ப திரும்ப அவளுக்கு இப்படிதான் இருக்கணும். ஒரு பெண் என்பவள் இல்லத்து ம். அரசின்றவள் இப்படிதான் இருக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கு. அந்த வரையறையிலிருந்து அவ தன்னை விலக்கல. அவளுடைய மனசு ம். எப்படிப்பட்ட விருப்பமும், ஆசையும் அதுக்கு அவ கணிகர்கள் கூட போகணும்னு ஆசைப்பட்டான்னு நான் சொல்ல வரல. ஆனா வீட்ட விட்டு வெளில போணும், அவளுக்கு பல இடங்கள பார்க்கணும், அருவியில குளிக்கணும் இந்த மாரிலாம் யோசனைகள் இருக்கு. ஆனா இல்ல இதெல்லாம் நான் வர்றவங்கள உபசரிக்கிறது தான் வேலை. பூ எடுத்து ம். தொடுத்து மாலை போடுறது தான் வேலை. இந்த மாரி திரும்ப திரும்ப சொல்லப்படுறதுனால அதிலேயே தான் அவ இருக்கா. ஆனா அவளுடைய ஆழ் உள்ளம் வந்து சுதந்திரமா நீச்சல் அடிக்கவும், வெளியில போய் ஆமா. பறந்து திரியவும் தான் ஆமா. விருப்பம் இருக்கு அவளுக்கு. அந்த சைட் ஆஃப் கண்ணகிய வந்து காட்டுறது நீலி கூட இருக்கும்போது மட்டும் தான். அப்பதான் அவ முழு பெண்ணா உணர்றா அவ. அ அதனாலேயே தான் கோவலன் திரும்ப வரும்போது அவளால எதுவும் சொல்ல முடியல. அவ மனசுல 1000 கொந்தளிப்புகளும், கோவங்களும் இருக்கு. ஆனா, அவ இத்தன நாளா கோவலன் திரும்ப வந்தான்னா என்ன சொல்லணும்னு 1,00,000 தடவ பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தாளோ, ம். அந்த சொல்ல தான் திரும்ப சொல்றா அவ. ஆனா, அவளுடைய முதல் எண்ணம் அதுவா இல்ல. அதுவுமே ம். வந்து ஒரிஜினல் சிலப்பதிகாரத்துக்கும் இதுக்குமான வித்தியாசம்னு நெனைக்கிறேன். அந்த இடம் எனக்கு ரொம்ப வித்தியாசம். ரொம்ப புடிச்சிருந்தது. கோவலன் வீட்டுக்குள்ள வரும்போது சுட்டெரிக்கும் பார்வைய பார்க்கிறா. இவளுடைய ம். முடிய தலைய கோதி விடுறதுக்காக இவளோட மடியில வந்து படுத்து, அவன் வரும்போது ஒரு எட்டு பார்வை பார்த்து அவன கூச வைக்கிறா.
அந்த கண்ணகி வந்து அந்த ஒரு இடம் போதும்னு நினைக்கிறேன் அவளுடைய உணர்வுகளை சொல்றதுக்கு. சொல்றதுக்கு கரெக்ட். இன்ஃபேக்ட் அந்த எனக்கு பிடிச்ச அந்த கதை, இது ஷார்ட் ஸ்டோரி, இதுல வந்து அந்த வள்ளி தேவனை அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பாலிசம் மாதிரி இருந்தது. அதாவது ஒரு சுதந்திரமா அந்த பெண்கள் அங்க இருந்தாங்க, மலை மேல இருந்தாங்க. ஒரு அழகுணர்ச்சியோட, நல்ல அழகுணர்ச்சியோட, ரொம்ப சுதந்திரமா, நல்ல வந்து வெளில போய் எந்த பயமும் இல்லாம இருந்த பெண்கள். ஆனா முருகன் அப்படின்ற ஒருத்தர் வந்து கிழவன் வேஷம் போட்டு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி வந்து அந்த குலத்தையே அழிச்சிடுறாரு. பெண்களுடைய சுதந்திரத்தையும் அதனால பறிச்சிடுறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் இனிமே இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை வந்து வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. இனிமே சுதந்திரமா வெளியில போக முடியாது, இனிமே அவங்க சுதந்திரமா இருக்க முடியாது. ஏன்னா இந்த ஆண்கள்னால அவங்க வந்து பாதுகாப்பு இல்ல அப்படின்றதுக்காக அவங்க திருப்பியும் உள்ள போயிட்டாங்க, வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டலா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. அவ திருப்பி அரண்மனையில வந்து வள்ளி சுதந்திரமா மலைக்கு மேல இருந்தவ அரண்மனைக்குள்ள வந்து அடைப்பட்டு விடுறாள் இல்லையா. அவளுக்கு இனிமே சுதந்திரமே இல்ல. அவளுக்கு வந்து இனிமே அந்த கணவன் தான். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவள் கணவன் தான். அவளை யாருமே வந்து நல்லா ட்ரீட் பண்றது கிடையாது. தேவானை வந்து அவ ஒரு குறவர் பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து பெருசா மதிக்கிறது இல்ல. அவ தனியா இருக்கா அந்த அரண்மனையில. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் முருகன் தான், முருகன் ஒருத்தன் தான். அந்த மாதிரி பெண்களுடைய வாழ்க்கைக்கு வந்து வெளி உலகத்தோட கண்ணாடியா கணவன்கள் மட்டுமே இருக்கிற ஒரு காலமா இது. இனிமே அவங்களுக்கு வந்து வெளி உலகமே தெரியாது. கண்ணகியோட நிலைமையும் அப்படிதானே, வெறும் கோவலன் மூலமா தானே அவளுக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி ஒரு லைன் அவரு சொன்னது எனக்கு பிடிச்சது. இதுல வந்து இன்னொரு ஒரு இடத்துல, ஆனா சிலப்பதிகாரம்ல ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோமா என்னன்னு தெரியல. ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்க அப்பா லெட்டர் வரும் இல்லையா, அதுல ஒரு கடிதம் வரும்போது ஒரு கடிதத்துல வந்து எழுதியிருப்பாங்க உங்க அப்பா மாசாத்துவான், அப்புறம் அந்த இன்னொருத்தர் அவர்லாம் வந்து இன்னுமே தே ஆர் ஸ்டில் வெல்தி, நீங்க ஏன் இங்க வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு. அதுல ஒரிஜினல் அது இல்ல அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல. ஆனா இவன் என்ன சொல்லுவான் இதுல வந்து, இல்ல அவங்களோட வெல்த் நான் ஏற்கனவே அழிச்சாச்சு, இதுக்கு மேல வந்து எனக்குன்னு வந்த வெல்த் நான் அழிச்சிட்டேன், இதுக்கு மேல I don't want to depend on themன்றதுனால தான். இட்ஸ் ஆக்சுவலி டெத் which was not required. மேபி அந்த பணம் திருப்பி கேட்டு பண்ணிருக்கலாம். பட் இங்க மதுரையில ஒரு இதோட வந்ததுனால திருப்பியும் இங்க வந்து அந்த அந்த இந்த சிலம்பு வந்து அடிச்சதுல அதெல்லாம் வந்து பெருசா டிஸ்கிரைப் பண்ணல அதுல. In this, when compared to சிலப்பதிகாரம், which was much more descriptive of that சிலம்பு, அந்த அந்த லாஜிக் சொல்றேன். உங்க சிலம்பு வந்து முத்து, எங்க சிலம்பு மாணிக்கம், அது 3 வாட்டி அது இது பண்ணுவாங்க. இதையும் ஒழிச்சு இதுல வந்து ஒரே தடவை போட்டுட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லாஜிக் கனெக்ட் பண்ணல. பிகாஸ் வி ஆல்ரெடி நோ. அதான் ஜெயமோகன் வந்து எங்க வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி இதுல பெருசா அவர் டிஸ்கிரைப் பண்ணலன்னு தோணுது. வேற மத்த இதெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. And the force with which she went and the whole this thing and the political background behind that சிலம்பு, இதெல்லாம் வந்து இவரோட ஓன் கற்பனை தான். It was not there in சிலப்பதிகாரம். அந்த கோப்பெருந்தேவியோட அப்பா, அப்புறம் அந்த குலங்கள் எல்லாம் வந்து எப்படி ஃபார் பண்றாங்க, அந்த சிலம்பு வச்சு உள்ள பாலிடிக்ஸ் வந்து இதுல வந்து இவர் வந்து அது இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் இவரோட ஓன் ரீடெல்லிங்கா இருக்கு. இல்ல இது எனக்கு வந்து இது தமிழர்களுடைய பண்பாடு பழங்காலத்துல என்ன, தமிழர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்னு நான் தெரியல. சோ இது இவர் சொல்றது உண்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு நப்பாசை இருக்கு. நீங்க தங்கையா சொல்ற மாதிரி எனக்கு இதெல்லாம் உண்மையா இருந்தா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே இந்த கதை மூலமா அப்படின்ற ஒரு நப்பாசை இருக்கு. அது உண்மையா இல்லையான்னு தெரியலன்றது ஒரு குறை. ஓகே, நிஜமாவே அந்த மாதிரிதான் குலங்கள் இருந்ததா, ஒரு பறையன் குலம், மலையன், கள்ளர் அப்படின்றது நிஜமாவே இருக்கு. நம்ம பார்க்கும்போது கூகுள் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது இருக்கு, அந்த மாதிரி பல குலங்கள் இருக்கு. ஆனா இப்படிதான் இந்த மாதிரி நிலத்துல இருந்தாங்களா அவங்க, இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாங்களா, இதுதான் பண்ணாங்களா, சாப்பாடு தான் எனக்கு மெயினா, எனக்கு அதுதான் சாப்பிட்டாங்களா, இதுல அந்த திணை வந்து தேனோட சாப்பிட்டாங்க, இந்த மாதிரி நிஜமா சாப்பிட்டாங்களா, அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்றது எனக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்க, ஒரு 1800 இயர்ஸ்க்கு முன்னாடி. சோ அதான் அவரு அந்த நிலமுறை ஒட்டினாப்புல அவர் சொல்றாரு. அதாவது மலையில இருந்தவங்க வந்து தேனும் திணையும் மாவும் சாப்பிட்டாங்க, பாலை நிலத்துல வந்து ஊனும் சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி அவர் அந்தந்த நிலத்துக்கு ஏத்த மாதிரி அவர் சொல்றாரு.
பட் இதெல்லாம் உண்மையா இருக்கணும் உண்மையா அப்படின்னு தெரியல. உண்மையா இல்லையா இது வந்து இஸ் இட் பேஸ்ட் ஆன் சம் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எனக்கு தெரியல. தெரியல. அதே மாதிரி கமிங் பேக் டு மணிமேகலை வந்து ஷி பிகேம் சமணத்துறவி அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இவங்களும் வந்து கண்ணகியும் புத்திஸ்டா மாறினாங்க, தேவந்தியும் அவங்களோட சேர்ந்து புத்திஸ்டா மாறினாங்க. அங்க இருந்த அந்த மலைக்கு மேல போய் அவ தவம் பண்ணும்போது அங்க இருந்த எல்லாருமே அவங்க மாறினாங்க. ஒரு தெய்வமா இருந்த ஒரு கண்ணகி வந்து எப்படி புத்திசம்க்கு போனா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சிம்பாலிசம் மாதிரி தோணுது. இதெல்லாம் அவருடைய வந்து அவருடைய ஓன் இது. கற்பனை இல்ல இதெல்லாம். எல்லாம் யூனோ என்ன சொல்ல வராரு அது மூலமா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அவர் கொடுத்தது என்ன சொல்ல வராரு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இளங்கோவடிகள் வந்து ஐயப்பன் வந்து இளங்கோவடிகள், அதனாலதான் அவரு இத பத்தி எழுதினாரு. அத ஐயப்பனும் அந்த கடல் ஓரமா போயிட்டு தென்முனைக்கு போயிட்டு அந்த ஒரு சொல்ல கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் சிலப்பதிகாரத்தை பத்தி எழுதியிருக்காரு. சிலப்பதிகாரத்துக்குள்ள ஒரு சிலப்பதிகாரம் வருது. சிலப்பதிகாரத்துடைய கதை எப்படி வந்தது சிலப்பதிகாரம், ஏன் இளங்கோவடிகள் அதை எழுதினாரு அப்படின்ற ஒரு கதை இதுல இருக்கு இல்லையா. அவர் வந்து சைத்திலே சாத்தனார்கிட்டன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி ஒண்ணு நடந்தது 20 வருஷம் முன்னாடி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அத பத்தி இன்னும் ஆராயறதுக்காக அவர் போறாரு. ஆனா அவர் ஆல்ரெடி ஐயப்பன். அவருக்கு வந்து ஒரு உள்கண் இருக்கு அவருக்கு. அவரால மிருகங்கள் கிட்ட பேச முடியும். அவருக்கு வந்து ஒரு பவர் இருக்கு அவருக்கு. அதனால அவரு வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துல அந்த கன்னி தெய்வத்தை பார்க்கும்போது அவருக்கு பல விஷயங்கள் தெரியுது. மணிமேகலை அவர் போய் பார்க்கணும். மணிமேகலை அவர்கிட்ட அந்த ஒரு சொல் பத்தி சொல்லணும். இளங்கோவடிகள் வந்து அல்லது ஐயப்பன் வந்து ஒரு பெரிய அந்த அவரே உணரணும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் இந்த கதையை எழுதுறாரு அப்படின்னு ஒரு கதைக்குள்ள ஒரு கதை அது வருது. இது எதுக்காக இது கழுகுமலை தான் ஆப்வியஸ்லி போறாரு இல்லையா அவரு? கழுகுமலை போறாரு. கரெக்ட். சேரநாட்டுல ஒரு நிமிஷம் இல்ல, பேசிட்டு கழுகுமலை வந்து இப்போ கரண்ட் டே கோவில்பட்டி பக்கத்துல இருக்கு. அது சமண இடம் தான் அது. ஓ, ஓகே. ஆமா, அது குவைட் ஹிஸ்டாரிக் பிளேஸ் கூட. நம்ம ஆமா, நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா நிச்சயமா போய் பார்த்துட்டு வாங்க. மலை மேல இருக்கு. இந்த மணிமேகலையை பார்க்கறதுக்காக இங்கதான் போறாங்க. அங்கதான் அவங்க தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போய் தான் கேவ்ல பேசுறாங்க. ஏதோ அப்ப போய் பாக்குறாங்கல்ல. ஆமா, ஆமா. அங்க அப்பதான் மணிமேகலை தன்னுடைய அம்மாவுடைய கதையெல்லாம் சொல்றா. சொல்றேன். மாதவி எப்படி இருந்தாங்க அப்படி. இந்த பிரசன்ட் டே ரூயின்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எவிடன்சஸ் இருக்கு இல்லையா, சமண பள்ளிகளுக்கோ அல்லது வேற இப்போ ஐயப்பனுடைய பந்தளம், அந்த இருமுடி கட்டி போற பாதை, இது எல்லாத்தையுமே பிரசன்ட் டே வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, மதுரை, இதுல என்னென்னலாம் நமக்கு தொல்லியல் எவிடன்ஸ்ன்னு முழுக்க சொல்லிட முடியுமான்னு தெரியல. அல்லது இந்த மாதிரியான சிற்பங்கள், கோவில்கள் மூலமா பிசிக்கல் எவிடன்சஸ், ஊர்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே கதைக்குள்ள கனெக்ட் பண்ணியிருந்ததும் நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த கழுகுமலையை பத்திய டிஸ்கிரிப்ஷன், அது வந்து சமண பள்ளியா தான் இருந்துச்சு. இன்றுமே சமண கோயில் தான். மதுரையை சுற்றி நிறைய இடங்கள் இருக்கு, சமண இடங்கள். சு வெங்கடேசன் அதை பத்தி நிறைய போய் பார்த்து எழுதியிருக்கிறாரு. அந்த வகையிலையும் பிடிச்சிருந்தது. இளங்கோவடிகள் வந்து மெனக்கிட்ட மணிமேகலை வந்து பார்த்து அம்மாவுடைய கதை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டிராவல் பண்ணி போறது. அந்த சேஞ்ச் ஆஃப் நிலக்காட்சியும் நல்லா காட்டியிருப்பாங்க. மதுரையில இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா தெற்க வர வர அங்க பாலை நிலம், விருதுநகர் மாதிரியான இடங்கள்லாம் தாண்டி வரும்போது இப்பவுமே அதை கந்தக பூமின்னு தான் சொல்றாங்க. வெயில் அதிகமா அடிக்கக்கூடிய இடம். அந்த வெயிலின் உக்கரத்தை வந்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கடைசி சாப்டர் கூட வந்து அவருடைய ஓன் ஜெயமோகன் அவருடைய பெண் இது மக்கள், ஐ மீன் பசங்க எல்லாம் வராங்க. அதுல வந்து அந்த இதுல காமிக்கும் போது அந்த ஜேர்னலிஸ்டா காமிச்சு தானே, ஜேர்னலிஸ்ட் தானே அவரு. அப்ப வந்து அந்த ஆமா, அவர் மலையாள எழுத்தாளர் தான் சொல்லியிருப்பாங்க. சோ எழுத்தாளர், ஓகே. சோ அப்ப அந்த பெண், அவருடைய பெண் வந்து இந்த மாதிரி இருப்பா, அந்த பையன் வந்து வேற மாதிரி இருப்பான். ஆனா அந்த பெண்ணுக்கு தான் வந்து அந்த அந்த எனர்ஜி வருது மாதிரி இருக்கும். லைக் ஷீ வில் பி வெரி குவயட். நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஏன் இவ இன்னும் பேசாம இருக்கா அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் பதில் சொல்வா, அது ஒன்னும் செய்யாது அப்படின்னு. ஏன்னா வந்து அந்த எனர்ஜி ஆஃப் கண்ணகி ஹஸ் கான் டு த கேர்ள் சைல்டுன்ற மாதிரி அவர் என் பண்ணிருப்பாரு. தட் பாய் டசன்ட் கெட் அஃபெக்டட் பை தட். கரெக்ட். இன்னொரு தங்கவேலு சொன்னது இன்னொரு விஷயம் வந்து இந்த
கழுகுமலைக்கு பத்தி சொன்னீங்க இல்லையா, உண்மையான சில விஷயங்கள் அந்த பேக்ரவுண்டு. ஒண்ணு வந்து இந்த டச்சுக்காரங்க வந்து இந்த கேரள இதுல கிராமத்துல வந்து சூறையாடிட்டு போற உண்மையான விஷயமா இருக்கும். 1866ல வந்தாங்களா அவங்க? அதுக்கும் முன்ன இருக்கும். 1766ல வந்து டச்சு வந்து அந்த சட்ராஸ் நாட்டை பட்டணம். வந்து சூறையாடினதை பேஸ் பண்ணி அவரு அந்த ஸ்டோரி சொல்றாரு. அதே மாதிரி நான் சொல்லிட்டு இருந்த அந்த ஹிந்து நேதிக்கு பார்த்தேன் இல்லையா, அந்த இருளர் கம்யூனிட்டியில வந்து அந்த அவங்களுடைய அதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் மாசி மகானிக்கு இருளர் கம்யூனிட்டி வந்து மகாபலிபுரத்துக்கு போயிட்டு அங்க அவங்களுடைய தெய்வத்தோட பேர் வந்து கன்னியம்மை அப்படிங்கறது அவங்களுடைய தெய்வத்துடைய பேரா. ஆனா அவங்களுடைய பிலீஃப் என்ன அப்படின்னா, கன்னியம்மை வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த இவங்களுடைய கோச் இந்த குலத்துக்கிட்ட கோவப்பட்டு கன்னியம்மை கடலுக்குள்ள போயிட்டலாம். இது அவங்களுடைய நம்பிக்கை. அதனால அந்த கன்னியம்மை திருப்பி நாட்டுக்கு வந்து அவங்கள காப்பாத்தணும் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் அவங்க மாசி மகா அன்னைக்கு கடற்கரையோரம் போய் அந்த கன்னியம்மையோட சிலையை மணலால பண்ணி படையல் எல்லாம் இட்டு கன்னியம்மையை வந்து குளிர்ச்சி படுத்துறதுக்காக இந்த இதை பண்றாங்களாம். அந்த கடலுக்குள்ள போன கன்னியம்மை திருப்பி வந்து அவ குளிர்ச்சி அடைஞ்சு ஒரு காலத்துல திருப்பி வருவா, நம்மளை வந்து காப்பாத்துவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த இருளர் கம்யூனிட்டிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த இருளர் கம்யூனிட்டி வந்து நாகர்களா இருக்கலாம். ஏன்னா வந்து இவர்கள் இருளர்கள் தான் இந்த பாம்பு பிடிக்கிற இவங்க குலம். பாம்பு பிடிக்கிறது இவங்களதான் யூஸ் பண்ணுவாங்க. சோ நாகர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. பின்னாடி கூட அந்த நாகர்கள் கம்யூனிட்டி அங்க சொல்றாரு இல்லையா, அந்த அது ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிட்டி அப்படின்ட்டு. எப்படி வந்து இந்த ஃபிஷர்மேன் என்ன சொல்றாரு, அது பரதவர் அப்படிங்கிறாருல, பரதவர்கள் நாகர்கள் பாண்டியனா மாற பழையன் பாண்டியனா மாறி. சோ அந்த தொழில ஒட்டி உருவான குலங்கள் இவை. ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கு, ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை அவங்க காப்பாத்திப்பாங்க. ஒரு குலம் இன்னொரு குலத்தை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதனால 2 குலத்துக்கும் எதுவுமே ஏற்றத்தாழ்வுன்னு எதுவுமே கிடையாது. அதனால ஒவ்வொரு குலத்துக்கும் அவங்களது மரபனுடைய குலத்தை நீ ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா அததான் உடைக்கிறாங்க. இது அறம் இல்லை அப்படின்னு அந்த இவர் அமைச்சர் சொல்றாரு இல்லையா. அந்த பழையன் குட்டுவன் தானே அவன் பேரு, அந்த மறவன். அந்த மறவன் தலைவன் அண்ட் கோப்பெருந்தேவியுடைய அப்பா பழையன் குட்டுவன் வந்து அராஜகம் பண்றான். அந்த மாதிரி வந்துட்டு எங்களுடைய இதைதான் நீ ஃபாலோ பண்ணணும், நாங்க சொன்னதுதான் சட்டம்ன்ற மாதிரி பேசுறான் இல்லையா. அது அறம் கிடையாது. ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு ரூல் இருக்கு, அதை அவங்க ஒட்டி வாழணுமே தவிர நீ சொல்றத அவங்க கேட்கணும்னு இது கிடையாதுன்றத, இது அறம் கிடையாது அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்றாரு. சோ நிறைய சட்டிலிட்டிஸ் அவர் வந்து சொல்றாரு. இந்த புக்ல நிறைய சட்டிலிட்டிஸ் இருக்கு. பட் இந்த பேக்ரவுண்ட்ல நமக்கு தெரிஞ்சாதான் இந்த சட்டிலிட்டிஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆர் அதர்வைஸ் இந்த சட்டிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓ இந்த மாதிரி எல்லாம் இருக்கா, இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வமும் நமக்கு வரலாம். பட் அகைன் இதெல்லாமே வந்து many of these things are his own கற்பனை தானே. இந்த அதுதான் தெரியல. இந்த கேள்வியை யாராவது கேட்டிருக்காங்களா கொற்றவை பத்தி அவர்கிட்ட அப்படின்னு தெரியல. கொற்றவை பத்தி ஒரு பிரீஃப் நான் சொன்னேன்ல, அந்த நீலி எதுக்கு கொண்டு வந்தீங்க இன்ஸ்டெட் ஆஃப் கவுந்தியடிகள்ன்றது வந்து அவர் வந்து ஒரு அந்த காலத்துல வந்து லிபரேட்டட் உமன் அப்படின்னா வந்து ஒரு சைனவ இதுதான் பெண். அதை வந்து இந்த காலத்துக்காக நான் அதை மாத்தினேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாரு. பெருசா அவருக்கு லாஜிக் இல்லாத மாதிரிதான் இருந்தது. அவருக்கு வந்து அந்த நீலி கேரக்டரை கொண்டு வரணும். பிகாஸ் நான் வந்து ஒரிஜினல்ல வந்து கவுந்தியடிகள் இதெல்லாம் பண்றது இல்லையே. நீலியே கொண்டு வரும்போது தானே வந்து he can give her that பார்வை எல்லாம். சோ அதனாலதான் எனக்கு தோணுச்சு அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு. நீங்க சொன்ன மாதிரி அந்த நாட்டாறு கதைகள் அப்படின்னா நீங்க சொன்னீங்க இல்லையா தங்கவேல். சோ இவருக்கு நிறைய ஜெயமோகனுக்கு அந்த நாட்டாறு கதைகள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நாம முன்னாடி கூட தீப்தி ஒருத்தர் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி. அவர் சொன்னாரு பல தெய்வங்கள் வந்து இந்துவிசமோட இணைந்து விட்டது அப்படின்னு. இந்த நாட்டாறு தெய்வங்கள் எல்லாத்தையும் இணைச்சிட்டாங்க ஹிந்துல ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. எப்படி அவர் பல 100 சக்திகள் 1000 சக்திகள் வந்து ஒரு சக்தியா இணைந்துட்டாள் அப்படின்ற மாதிரி அந்த பழங்குடிகளுடைய தெய்வங்கள் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு கால வழக்குல, ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம்க்கு வந்துருச்சு அப்படிங்கறத வந்து அவரு சொல்றாரு போல இருக்கு. இந்த இதுல சொல்றாரு. இந்த நாட்டாறு கதைகள், அந்த குலங்கள், அவங்களுடைய தெய்வங்கள்,
அதெல்லாம் வந்து இப்பவும் வந்து இந்த மாதிரி இருளர்ல அந்த கதையில அந்த இருளர். புக்ல போட்டிருக்கு. அவங்க வந்து கன்னியம்மைய வணங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சில பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி வீராவேசம் வந்துருமா. வந்துட்டு கன்னியம்மையோட நாங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கடல்ல போய் குதிக்க போயிடுவாங்களாம். அப்போ அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவங்கள புடிச்சு இழுத்து வச்சு அவங்கள வந்து கடக்குவாங்களாம். சோ இப்பவும் அவங்களுக்குள்ள இப்பவும் நம்ம பாக்குறோம் நெறைய அவங்களுக்கு வந்து சாமி சாமி ஏறிடுச்சுன்றதெல்லாம் ஏறிடுச்சு. நம்ம ஆமா. ஜாஸ்தி நம்ம நெறைய பாக்குறோம் அத. அது என்ன? அத சயின்டிஃபிக்கா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இது வந்து நாட்டார் வழக்கம் டெஃபினெட்லி. பட் இது என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. சோ ம். சிலது இருக்கு இன்னும், சிலது அழிஞ்சு போச்சு. சோ அத பத்தியும் ம். சொல்ல வராருன்னு எனக்கு தோணுது. ம், ம், ம். ஆமா, ஆமா. அந்த ஆமா. எஸ்பெஷலி அந்த மல்டிபிள் கொற்றவை டைமென்ஷன்ஸ் இருக்கு தாய இதுல. வந்து இது பண்ற மாதிரி ஒரு பெண்ண எடுத்துட்டு அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல கூட ஐ திங்க் இந்த மாதிரி நெறைய கல்ச்சர்ஸ்ல பார்த்திருக்கோம் இல்லையா? ஒரு பெண்ண வந்து எடுத்து ஈவன் தமிழ் படத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம். 80ஸ், 90ஸ் தமிழ் படத்துலலாம் அந்த தெய்வமா ஆக்குறது. தெய்வமா ஆக்குறது ஒரு பெண்ண எடுத்து அப்புறம் ஆஃப்டர் பியூபர்ட்டி அவள வேற யாரோ ஒரு விட்டுட்டு. குழந்தை எடுத்து ஆமா. நேபாள்ல இருக்கே. நேபாள் which is a Hindu country. They designate one girl as that குமரிகள். குமாரிகள்னு சொல்லுவாங்கல்ல? குமாரிகளா? குமாரிகளா? என்னது? ஏதோ தெரியல. எனக்கு தெரியல. என்ன குமாரிகள் பேர் தான். தெரியல. ம். ஓகே. இது எல்லாமே இந்த ஜெயின மதத்துல இருந்து வந்ததா? ஆக்சுவலி இந்த சங்க இலக்கியம் ஏன் வந்து நமக்கு வந்து நெறைய அந்த டைம்ல இருக்கிற அதாவது அந்த 2nd செஞ்சுரி, 3rd செஞ்சுரியில இருக்கிற தமிழ் லிட்ரேச்சர் எதுவுமே இப்ப இருக்கிறது இல்ல இல்லையா? ஒன்லி த ஒன்ஸ் விச் ஜெயினர்கள் வந்து அவங்க இது பண்ணி இப்ப இதுவுமே சிலப்பதிகாரமே வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ ஜெயின் லிட்ரேச்சர் தானே. இளங்கோவடிகள் அவர் அந்த டைம் அந்த சோ அது அவங்க தான் வந்து ஆக்சுவலி தே பிராட் தமிழ் லிட்ரேச்சர் அவுட் மாதிரி ஒரு இதுல படிச்சேன் நான். ஓகே. தமிழ் இருக்கலாம். ஓகே. இது ஆமா. இருக்கலாம். அதுதான் சோழர்கள் வர வரைக்கும் வந்து பழைய ராஜாக்கள் பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. சோழர்கள் ம். தான் வந்து அந்த தூண்ல வந்து இன்ஸ்கிரிப்ஷன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து தான் இப்போ ம். இவர் சொன்னாரு அந்த அ ஹி செட் இந்த மாதிரி அதனால தான் நமக்கு இப்போ ரெக்கார்ட்ஸ் இருக்கு. தனி சட்டி. பிரிட்டிஷர்ஸ் வந்து தே கேம் பேக் அண்ட் அவங்க வந்தப்புறம் தான் பழைய எவ்வளவோ ஜியு போப்புடைய இதெல்லாம் நம்ம மறக்க முடியாது. உவே சாமிநாத ஐயர் ஏட்டுச்சுவடி எடுத்து எல்லாம் பண்ணது. ஸோ லாட் ஆஃப் பீப்பிள் டியூரிங் த லேட்டர் டைம்ஸ் அத எடுத்து நமக்கு என்ன கிடைச்சதோ அத நம்ம பார்க்கிறோம். கிடைக்காதது போயிடுச்சு. அந்த மாதிரி. இன்ஃபாக்ட் இந்த புக்கு மதுரை புக் நான் வந்து காமிச்சேன்ல உங்களுக்கு மதுரை டெம்பிள் பத்தி ஒரு புக். அந்த புக்ல வந்து எழுதியிருக்கு இந்த மாதிரி ஆம், ஒரிஜினலா பல்லவாஸ் தான் வந்து தே வர் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் ஆர்கிடெக்சர். பல்லவாஸ் அண்ட் பாண்டியாஸ்ல வந்து அந்த பிஃபோர் சோலாஸ் கேம் இன் அவங்க வந்து தே யூஸ் டு யூஸ் வுட் ஒன்லியா இதுக்கு டெம்பிளுக்கு. ம். ஸோ யாரு முன்னாடிலாம் சோழர்ஸா? ஓ பிஃபோர் பல்லவாஸ் சோலாஸ் வந்த அப்புறம் தான் ஸ்டோன் பல்ல ஸ்டோன் பண்ணாங்களா? வந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் வந்து வுட் தான் யூஸ் பண்ணாங்க. வுட் அண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிறாங்க. பிரிக் அண்ட் வுட். பிரிக் அதாவது எப்படி வந்தது அப்படின்னா அந்த முக்கியமா சைவைட்ல வந்து லிங்கம் இந்த மாதிரி சாமிகள் எல்லாம் வந்து காட்டுல தான் இருக்குமா. காட்டுல தான் இருக்கும். லிங்கம் எல்லாம் வந்து காடுல இருக்கும். ஒரு மரத்து கீழ இருக்கும். லிங்கம் தெய்வங்களும் ஏதாவது ஒரு மரத்து கீழ இருக்கும். என்ன பண்ணாங்க காலப்போக்குல என்ன பண்ணாங்க பாதுகாப்பு இல்ல இதுக்கு. அதனால இத கொஞ்சம் பாதுகாப்பா அந்த தெய்வத்த வைக்கணும்ன்றதுக்காக அத சுத்தி அந்த லிங்கத்த சுத்தியோ இல்ல அந்த தெய்வத்த சுத்தியோ வந்து ஒரு சின்ன அறை மாதிரி லோ லெவல் ஹெட்டோட பாதுகாப்புக்காக அப்படி பண்ணாங்களாம். தட் ஒன்லி ஹஸ் பிகம் டுடே கற்ப கிரகம். அந்த கற்ப கிரகத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து இந்த கற்ப கிரகம் வந்து காட்டுக்குள்ள இருக்கும்போது ஜனங்களுக்கு வந்து அது கண்ணுக்கு தெரியாது. இங்க ஒரு தெய்வம் இருக்கு நம்ம போய் வணங்கணும் அப்படின்ற கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா வெஜிடேஷன் எல்லாம் வளர்ந்துரும் இல்லையா? மரம் கிரம் எல்லாம் வளர்ந்த அப்புறம் அது உள்ள மறைஞ்சு போயிடும். அது தெரியாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்களாம் 2 மரத்த வந்து சேர்த்து ஒரு கானப்பி மாதிரி ஒரு அப்படி போட்டு வச்சாங்களாம். டு மார்க் த ஸ்பேஸ். ஓ இந்த இடத்துல ஒரு தெய்வ இருக்கு அப்படின்ட்டு. அந்த கேனப்பி பின்காலத்துல என்ன பண்ணாங்களோ அத ப்ராப்பரா ஒரு டெம்பிள் மாதிரி கோபுரம். 4 இத மாதிரி கட்டி ஒரு டெம்பிள் மாதிரி அத கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இந்த வுட் தான் அப்ப நெறைய மரம் தானே நெறைய இருக்கும். அதனால வுட்ல தான் அது வந்து டெம்பிள்ஸ் யூஸ்ட் டு பி பில்ட் இன் வுட். பிரிக்ஸ் வேர் ஆல்சோ தேர். பிரிக்ஸ் இட் யூஸ்ட் டு பி பில்ட் இன் பிரிக்ஸ் தான். அதுக்கப்புறம் பல்லவர்கள் என்ன பண்ணாங்களாம் மாமல்லபுரம் டெம்பிள ஃபர்ஸ்ட் கட்டும்போது ஸ்டோன்ஸ் ஆர் மோர் டியூரபிள் அப்படின்னு சொல்லிட்டு தட் என்டையர் ஆர்கிடெக்சர் மூவ் ஃப்ரம் பிரிக்ஸ் அண்ட் வுட் டு ஸ்டோன். அதுக்கப்புறம் தான் ஸ்டோன் டெம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சது. The moment the temples became very sturdy and stable, settlements வர ஆரம்பிச்சது. Around the temple people started living and then the forest gone off and then it became a city and town and people started living up. So the temples were like how they developed the temples were developed அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல எழுதிருக்கு.
Oh, it's pretty interesting that way. ஓகே. இன்ட்ரெஸ்டிங் தியரி தான் அது. அந்த மாதிரி தான் இருக்க முடியும்ல. கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் இது வந்து ஒரு சின்னதா பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷன் இப்படிதானே யோசிப்பான். ம். ம். Yeah. இது வந்து வெரி ஸ்பிரிச்சுவல் புக்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த கொற்றவைன்ற புக் வந்து இது ஒரு ஒரு வாழ்க்கை முறை. நம்ம சிலப்பதிகாரத்தை வந்து ஒரு சங்ககால வாழ்க்கை முறை கதையா தான் நம்ம பார்த்தோம். ஆமா. ஒரிஜினல் சிலப்பதிகாரத்தை எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வேல்யூ என்ன, இத்தனை இசைக்கருவிகள் இருந்தது. இன்ஃபேக்ட் சிலப்பதிகாரம்ல வந்து பல வகை இசைக்கருவிகள், பல வகை நாட்டிய வகைகள் பத்தி டிஸ்கிரிப்ஷன் நமக்கு அப்புறம் பூக்கள் பத்தி நிறைய டிஸ்கிரிப்ஷன் அங்க ஒரிஜினல் ஆமா. சிலப்பதிகாரத்துல நமக்கு நிறைய வந்து இப்ப இல்ல அப்படின்றத பத்தி பேசணும். ம். So அது வெரி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாதிரி ஸ்டோரி which happened at that time with those values அப்படின்னு தான் நம்ம சிலப்பதிகாரத்தை பார்த்தோம். The retelling of the சிலப்பதிகாரம் is very spiritual actually for me. ஆமா. திரும்ப இதுல ரேண்டமா ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்து நீங்க சொன்ன மாதிரி குட்டி குட்டி கதைகளாவும் வாசிக்கலாம். இதுல நிறைய சிறு ம். சிறுகதைன்னா மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரிஸ் சொல்ல வரல. குட்டி குட்டி கதைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்குல்ல. இந்த பெரிய ஆமா. நாவலுக்குள்ள. அதெல்லாம் கூட இன்னொரு வாட்டி வாசிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ம். ஆமா. எப்பனாலும் எடுத்து வாசிக்கக்கூடிய புத்தகம் தான். மொத்தமா முழுக்க திரும்ப வாசிக்காமனாலும். ம். அந்த முதல் பகுதியில நிறைய சின்ன சின்ன கதைகள், பழைய கதைகள் இருந்தது. நிலம் பகுதி முழுக்க வந்து பல்வேறு நில வகையில போகும்போது முக்காவாசி அந்த நிலத்துடைய அந்த இதை பத்தி தான் பேசினாரே தவிர ஆம், அங்கேயும் குட்டி கதைகள் இருந்ததா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அங்க அந்த வள்ளி தேவானைலாம் எதுல வந்தது? நிலம்ல வந்ததா இல்ல நிலம்ல தானே வந்தது? மருதம்ல தான் வந்துச்சு அது. மருதம்ல தான் வந்தது. Okay. ஆமா. சோ அந்த பாலையில கதை அந்த வந்து பாட்டியோட கதை வந்துச்சு. ஆமா. அப்புறம் இதுல நெய்தல்ல இந்த நீர பெண்கள் பற்றிய கதைகள் வந்துச்சு. ஆமா, ஆமா. எல்லாத்துலயுமே அந்த வந்துச்சு. நெய்தல் சாப்டர்ல தானே அந்த 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 மெர்மெய்ட்ஸ் பத்தி எல்லாம் இருந்தது. ஆமா. அதானே நீர சொல்றீங்க. அந்த பெண்கள். ஆமா. மெர்மெய்ட்ஸ் கதை ம். வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா வந்து அவர் அந்த LGBTQ ஓட அந்த சாயல் இருந்தது இல்லையா? ஆமா. அதெல்லாம் வந்து இட் வாஸ் வெரி நியூ. அந்த பகுதியெல்லாம் புதுசா இருந்தது. ம். சிலப்பதிகாரம்ல இல்ல. பட் மத்த இதுலயுமே வந்து இத இணைக்கல. இவர் வந்து அத he has attempted that. So that felt ஆமா. very refreshing actually. அவரு ஜெயமோகன் வந்து இது ஒரு காவியமா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எழுதியிருக்காரு இல்லையா கொற்றவைய வந்து தன்னுடைய ஒரு காவியமா அவர் காவிய படைப்பா அவர் சொல்றாரு. சோ ஒரு காவியம் எழுதணும் அப்படின்ற ஒரு ஆசையில இந்த கொற்றவை எடுத்து எழுதியிருக்காரு. அதனாலதான் இந்த கொற்றவையோட ரீடெல்லிங் வந்து இவ்வளோ எக்ஸ்டென்சிவா இருக்கு. ஒரு காவியம் மாதிரி இவ்வளவு பெருசா அவர் எழுதியிருக்காரு. பல விஷயங்கள் அதுல கொண்டு வந்து எழுதினதுக்கு காரணம் அத ஒரு காப்பியமா வடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால இருக்கு. ஜெயமோகன் அதே மாதிரி நிறைய வந்து இப்ப திடீர்னு அந்த வெண்முரசு இது வந்து முன்னாடி எழுதியிருக்காரு. கொற்றவை ஐ திங்க் வாஸ் ரிட்டன் பிஃபோர் வெண்முரசு. பட் அவருக்கு அந்த சிறு வயதுல படிச்ச இதெல்லாம் வந்து ரீடெல்லிங் பண்ணுன்ற பெரிய ஆசை இருந்திருக்கு இல்லையா? இந்த கொற்றவை பண்ணது தவிர வெண்முரசு இப்ப அசோகவனமும் எழுதியிருக்கா which is about ராமாயணா. So somewhere he feels that need to do a retelling. Which is Maybe, strange. ஏன்னா because, ஆமா இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு விஷயம் I wanted to check with both of you is அந்த நிலம் பகுதியில வந்து நீலி சொன்னது அப்புறம் வந்து குலக்கதை சொன்னது. குலக்கதை சொன்னது அப்படின்னு ஒரே கதைய வந்து 2 விதமான கண்ணோட்டத்துல அவர் சொல்றாரு. இந்த முருகன் கதையே வந்து நீலி சொன்னது வேற, குலக்கதை சொல்றது வேற. குலக்கதை சொல்றது வந்து முருகனை வந்து பாசிட்டிவ் லைட்ல, நீலி சொன்னது வந்து முருகன் எப்படி வந்து வழியை ஏமாதிகளம் பண்ணாரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய நோக்கு. அதே மாதிரி அந்த பாட்டி உட்கார்ந்து சொல்லும் போது அந்த பாட்டி ஒரு கிழவி உட்கார்ந்து பேசும்போது அவ சொல்றா இல்லையா, இந்த அவ எப்படி ஒரு பெண்ணுடைய பிரதிநிதியா அவ வந்து சொல்றா. அவ நீலியும் ஒரு பெண்ணுடைய பிரதிநிதியா வந்து சமூகம் வந்து கதைகளை பாசிட்டிவ் ஸ்பின் கொடுத்து சொல்றாங்களே தவிர உண்மையில வந்து என்ன நடந்தது அப்படிங்கறது அந்த வேறுபாடு அவர் காட்டுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. That is very interesting actually. ஆமா. இந்த நாவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது for this reason because நிஜமாவே ஜெயமோகன் வந்து இது வரைக்கும் படிச்சதுல வந்து அந்த ஃபீமேல் ஆங்கிள் ரொம்ப பார்த்தது இல்ல. இதுலதான் எனக்கு அது முதல் தடவையா வந்து அவர் வந்து ஒரு பெண்ணின் மைண்ட் செட்ல இருந்து எப்படி எழுதுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் ஒரு ஒன் டைமென்ஷனலா இல்லாம
அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் த ஜெயமோகனுடைய கதைகள் எல்லாத்துலயுமே ஃபீமேல் கேரக்டர்ஸ் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸ்ட்ராங் He always நான் வந்து ஸ்ட்ராங் இது சொல்லல. ஐ அம் சேயிங் தட் ஒன் டைமென்ஷனல் இது ஒரு மாதிரி ஒரு சேமா இருக்கும். வேற வேற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அவரது இதுல வந்து கொஞ்சம் ஐ ஃபெல்ட் ஹி ஹஸ் டேக்கன் தட் அவுட் பிகாஸ் மெனி கேரக்டர்ஸ் ஆர் விமென் இன் திஸ் இல்லையா? ஸோ அதனால அவருக்கு அந்த ஹி வாஸ் ஏபிள் டு ப்ளே வித் தட் போல இருக்கு. பிகாஸ் யூஸ்வலி வந்து இது கொஞ்சம் வந்து ஒரு இந்த கேரக்டர்ஸா தான் இருக்கும். செகண்டரி கேரக்டர்ஸா தான் நான் பார்த்திருக்கேன். மேபி மெனி அதர் நாவல்ஸ் நான் படிச்சது இல்ல. நான் சொல்றது இந்த விஷ்ணுபுரமா இருக்கட்டும், இல்ல ஈவன் வெள்ளை யானையில ஃபீமேல் கேரக்டர்ஸே இருந்த மாதிரி ஞாபகம் இல்ல. அப்புறம் இந்த மாதிரி பின்தொடரும் நிழலின் குரல் எல்லாம் இருந்தது. பட் தோஸ் வர் ஆல் பேஸ்ட் ஆன் ரஷ்யன் இது லிட்ரேச்சர். அது வேற, அது தட் இஸ் அ டிஃபரெண்ட் கேட்டகரி. கான்டெக்ஸ்டே வேற, அந்த ரஷ்யன் இது. ஸோ அதனால இவரோட இதுல படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியல. லைக் அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி ஒன் டைமென்ஷனலா வந்து இதர் தேர் டாக்கிங் அபவுட் மென் ஆர் இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஒரு மென் கேஸ்ல வந்து எப்படி அவர் பாக்குறான்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு எப்பவுமே. இதுல வந்து அப்படி எனக்கு தோணல. விஷ்ணுபுரத்துல கூட பெண்களை ரொம்ப அழகா வடிச்சிருக்காருன்னு தான் எனக்கு தோணுச்சு. கணிகையர் குலத்திலேயே ஒரு 2-3 கேரக்டர் ரொம்ப அழகா இண்டிபெண்டா அவங்களுக்குன்னு ஒரு மனது, அவங்களுக்குன்னு ஒரு ஆசை அப்படின்னு வடிச்சாரு. அதே மாதிரி அந்த அந்த திருமலையுடைய பெண்டாட்டி அவ வந்து நீங்க சொல்றது சங்கர் அவரோட பெண்டாட்டி லக்ஷ்மி. லக்ஷ்மி திருமலை வந்து அன்மேரிட். அவன் பேர் மறந்து போச்சு. சங்கராச்சலமா அது ஒண்ணு. சங்கர்ஷனன் கரெக்ட். சங்கர்ஷனுடைய மனைவி, அவளுடைய கேரக்டரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வடிச்சிருந்தாரு அவரு. ஐ தாட் தட் விஷ்ணுபுரத்திலயும் அவர் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மென்னா அவர் வடிச்சிருந்தாரு தோணுச்சு. they were subject to the trauma of social injustices, but they stood their ground. அவ எப்படி அந்த பெண் எப்படி அரக்கு வளையல் எடுத்து வந்து விளக்கு அந்த யாகம் தீ வளர்க்க எரிஞ்சிட்டே இருந்தது. அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தாரு. ஆமா, ரொம்ப நல்லா பகிர்ந்துக்கிட்டோம் நம்மளுடைய பார்வைய. அடுத்த வாரம் சனிக்கிழமை இன்னொரு குழுவோட கொற்றவை அவங்களும் வாசிச்சு முடிச்சிட்டாங்க. இன்னொரு 3 பேர் இருக்காங்க. அவங்க கிளப் ஹவுஸ்ல மீட் பண்ணுவாங்க. லிங்க் கிடைச்சதுன்னு அனுப்புறேன். உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்க. இந்திய நேரம் காலை 10 மணி நினைக்கிறேன். காலை 10 மணிக்கு சந்திக்கிறாங்க நினைக்கிறேன் அடுத்த வாரம் சனிக்கிழமை. அவங்க 3 பேரு கொற்றவை வாசிச்சாங்க. இந்திய நேரம் காலை 10 மணிக்கு. சும்மா லிசனிங் கேட்கணும்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க. அவங்க என்ன பேசுறாங்க, எப்படி வாசிச்சிருக்காங்க அப்படின்னு. அடுத்த வாரம் நான் வந்துருவேன். காலையில எனக்கு ஒரு வேலை இருக்கான்னு நான் வந்துருவேன் சாயங்காலம். நம்ம ஒரு சிறுகதை அருணா நீங்க ஏதோ அம்சீங்கல்ல, இவங்களோட அம்பையோட சிறுகதை இல்ல, ஒரு கிண்டல் ஏதோ நீங்க அதை நான் வாங்கி வச்சிருக்கேன். அது சிறுகதையா இல்ல இது வெள்ளை சிறுகதைகள் பச்சை கழுத்துடன் வெள்ளை பறவை அதுவா? நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா எந்த சிறுகதை படிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் 5 சிறுகதை வேணா அது 2 செஷன்ல நம்ம படிக்கலாம். இட் இஸ் நாட் மச். ஐ திங்க் நம்பர் ஆஃப் பேजेस இஸ் வெரி எவ்வளவு இருக்கு அதுல? நான் பார்க்கல அருணா, நான் அது ஓபனே பண்ணல. சரி ஓகே. இது வெள்ளை கழுத்துடன் பச்சை பறவை அந்த புத்தகம் தானே? ஆமா ஆமா அதுதான். ஒரு சிறுகதை படிச்சிட்டு வரலாமா இல்ல நான் அடுத்த வாரம்? இல்ல அது ரொம்ப லேசி இல்ல, வெரி லேசி. எவ்வளவு பெருசுன்னு தெரியலையே அது. சரி நம்மளால வந்து ஒரு எவ்வளவு டிஸ்கஸ் பண்ண முடியும் தெரியல. நான் பார்க்கல. ஐ தாட் மேபி அட்லீஸ்ட் ஒரு 2-3-4 if it is short in a சிறுகதை அப்படினா, if it is like 3-4 pages சிறுகதையா இருந்தது அப்படினா நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 படிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி ஆமா, நம்ம வாட்ஸ்அப்ல கேட்ச் அப் பண்ணிக்கலாம். யா ஓகே we can discuss. பட் அடுத்த வாரம் நீங்க இருக்கீங்களா தங்கவேல்? நீங்களும் அந்த இது இருக்குன்னு சொன்னீங்களே. நான் வந்துருவேன். வந்துருவீங்க. ஓகே ஓகே. அப்ப நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ரெக்கார்டிங். ஓகே ஓகே நம்ம கிளம்பலாம்.